ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பில், அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு வச்சுருக்க ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரொஃபைல் பிக் ரிமூவ் பண்ணுறது மோஸ்ட்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்கை நீங்கள் ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக் காட்டும். ஸோ இந்த பிக்சரை தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா இந்த இடத்துல பாருங்கள், எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் பாருங்கள், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு இந்த இடத்துல ரிமூவ் கரண்ட் பிக்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லோட் ஆகும். ஸோ இப்போ என்ன லோட் ஆகுது. லோட் ஆகினதுக்கு அப்புறமா திரும்ப என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கே திரும்ப ஒட்டோவாகவே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ரிமூவ் ஆகிருச்சு. ஸோ இப்படி தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம ரிமூவ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.